ஹாய் எல்லாரும் வணக்கம். இது நம்ம இஎம் பாய்ஸ் சேனல். நம்ம சேனலில் புதுசாக வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப், லைக் அண்ட் ஷேர் பண்ணிட்டு பாருங்கள். இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா கோழிக்கால் பெரட்ட போகிறோம். வாங்க தேவையான பொருள்லாம் பார்க்கலாம். டபரா தக்காளி, வெங்காயம், காலுக்கு தேவையான கோழிக்கால் தலை. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம என்ன செய்ய போகிறோம்னா கோழிக்கால் செய்ய போகிறோம். இன்றைக்கி வாங்கலாம், வீடியோக்குள்ளே போகலாம். தேவையான பொருள் தக்காளி, வெங்காயம் எல்லாமே கட் பண்ணி வச்சாச்சு. நம்ம வாங்க வீடியோக்குள்ளே போயிட்டு இன்றைக்கி ஒரு ருசியை பார்த்துடலாம். ருசிக்க வெங்காயம் வாங்கி வந்துக்கிறாங்க. நீ வாங்கி அந்த வெங்காயம் இங்கே வாங்க தானே. ஐயோ இதுவாக்குதாண்ணா மத்தியம் மழை சாதி போட்டுருடி. முன்னிட்டு 11 மணி மேலே போலான்னு போட்டான். மைனா நேரம் மைனா வேற இட்டுன்னு போனோம். வண்டி எடுத்துனா மைனா. ஹாய் எல்லாரும் வணக்கம். இது நம்ம இஎம் பாய்ஸ் சேனல். நம்ம சேனலுக்கு புதுசாக வரவங்க சப்ஸ்கிரைப், லைக் அண்ட் ஷேர் பண்ணிட்டு பாருங்க. வெங்காயம், தக்காளி, கோழிக்கால் இருக்குது. வெளியே காமிடுங்களா? ஓகே. அப்புறம் சுடு தண்ணி. இப்போ வந்து அடுப்பு மூட்ட போகிறோம். சமம் வச்சிங்களா? கலெக்ட் பண்ணுவோம். இப்போ வந்து அடுப்பு பற்ற வச்சுக்கலாம். எங்க வச்சுக்கிறீங்க? அதா பெருமாள் இங்கே தானே இப்போ வந்து கோழிக்கால் வந்து உரிக்கிறாங்க, தோல் உரிக்கிறாங்க. இவர் தான் நம்ம மாஸ்டர். போன வீடியோ கூட பார்த்துருப்பீங்க. இவர் செஞ்ச பிரியாணி வந்து ரொம்ப ஃபேமஸ் லெவலில் இருக்குது. எல்லாருமே வந்து நல்ல டேஸ்ட்டாக சொல்லியிருக்காங்க. நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருக்காங்க, மாஸ்டர் ரொம்ப அருமையாக செய்கிறாரு. நிறைய பேர் ப்ரோ கோழிக்கால் வீடியோ இருந்தால் போடுங்க ப்ரோன்னு கமெண்ட் பண்ணியிருக்கீங்க. அதுக்காக தான் நாங்கள் வீடியோ போடுறோம். கோழிக்கால் எப்படி செய்யுதுன்னு பார்த்து கற்றுக்குங்க. நம்ம வீடியோ பார்க்குறலாம் புதுசாக வந்து பார்க்குற மாதிரி இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் உங்கள் வீடியோ புரியும். சுடுதண்ணில் போட்டு நல்லா வந்து நம்ம விரட்டி கோழியோட அந்த தோல் பகுதியெல்லாம் பிச்சுட்டுலாம். எப்படி பிக்கிறான்னு பார்த்துங்க. நீங்களும் வீட்டை செஞ்சு பாருங்கள். கோழி தலையை உரிசில நண்பர்களே. எத்தனை தலைவா மொத்தம்? 10 தலை. துஷ்டா மாஸ்டரு அவரு தான் செய்கிறாரு.
கிரீட் ஆடிட்டு வைக்கிறாங்க செம்மடி ஆச்சாங்களாம் தான் பறக்குறானுங்க அதனால கூட அது கேட்டிடா சேடாங்களமா சுண்டி ஆகுமா 500 ரூபாய் சேடாங்களமா சுண்டி ஆகுமா 5 மேட்ச் நித்யா அதான் அப்படின்னா எவ்வளோ கொடுத்தா 100 தான் கொடுத்துருப்பானுங்க என்ன 5 மேட்ச்ல 3 மேட்ச் ஜெயிச்சா போதும் 500 ரூபாய் ஜெயிச்சிங்களா கண்டிப்பாக 3 மேட்ச் ஆச்சுங்களா அவனுக்கு 2 ஜெயிச்சானுங்க கிட்ட போடுறா வாடா நண்பர்களே கோழிக்காலை வந்து நாங்கள் நகத்தில் இருக்கிறதெல்லாம் கட் பண்ணி வெளியே எடுத்துடலாம். இந்த நகத்தெல்லாம் கட் பண்ணி தூரமாக வச்சிடலாம். எல்லா நகத்தையும் நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். இந்தமாரி சுத்தமாக எடுத்தால் தான் நம்ம வந்து ஃப்ரெஷ்ஷாக வந்து கோழிக்கால் நல்லா ரெடி பண்ண முடியும். பாருங்கள், ஆன் பண்ணுற வீடியோ ஆன் பண்ணியா கட்டி கிடக்குறேன் குடி தனியாக இருந்தா மக்களே பானியன் போட்டாச்சு. நல்லா ஒரு முள் வதங்கி வரைக்கும் அதை வந்து நம்ம இது பண்ணலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸுங்க கீழே கட்டில் செய்யாங்க அங்கே போச்சு அதில் தான் ஏன் இல்லை இதோட ஒன்று என்னடா ஒன்று கேமரா வீடியோ பிடிச்சிக்கிறவங்க சொல்லு. தக்காளி வந்து பாதி போடுறோம். தேவையான அளவு வந்து நம்ம தக்காளி போட்டாச்சு. பண்ண வந்து விதைகிறாரு தக்காளிக்கு வெங்காயம். இதுதான் வந்து மாஸ்டரு. பல சுப நிகழ்ச்சிகளுக்கு இவர் வந்து பிரியாணி செஞ்சு கொடுத்துருக்காரு. அண்ணா வந்து எங்களுக்காக கோழிக்கால் எப்படி பட்டுன்னு சொல்லி தராரு. அடுப்புடா சொல்கிறேன். இப்போ வந்து கோழிக்கால் வந்து அலசிக்க போகிறோம். அப்படி தண்ணி விரிச்சு நல்லா போடணும். இப்போ வந்து கோழிக்கால் தண்ணி இருத்து போட போகிறோம். ஒன்றுனா நல்லா இஷ்டு போட முடியாது கில்லு மாதிரி போடுறா. கோழிக்கால் இந்த மாதிரி நம்ம அடுப்பில் போட்டலாம் ஃப்ரெண்ட்ஸ். தண்ணி நல்லா இழுத்துட்டு போடுங்க. தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ பார்க்கணும்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். கால் நல்லா போட்டு பரட்டிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். மாசம் நல்லா பரட்டாது. வீடியோ வரணும்னா நம்ம வந்து புதுசாக வரவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். இந்த வீடியோ தொடர்ந்து வந்து நம்ம சேனலில் வந்துகிட்டே இருக்கோம். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வீடியோ, அப்போ தான் நம்மளுக்கு புரியும். உங்களுக்கு புரியுன்றா நம்மளுக்கு புரியுன்றா. வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு புரியும் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா காலை போட்டு பரட்டிக்கலாம். அடுத்தது கொஞ்ச நேரம் தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். எண்ணெயிலே கொஞ்ச நேரம் குக் ஆகணும்.
சொல்லு. கொஞ்ச நேரம் கால் வந்து எண்ணெயிலே குக் ஆனால் தான் நல்லாயிருக்கும். அதோட டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும். மாஸ்டர் வந்து கொஞ்ச நேரம் எண்ணெயிலே வந்து நல்லா கொஞ்சம் குக் ஆகணுமா, நல்லா கொஞ்சம் பரட்டிகிட்டே இருக்கணும். கொஞ்சம் ஒரு 5 மினிட்ஸ் நல்லா பரட்டிட்டே இருங்க. சச்சியில் மசாலா போடு. அடிமலை வச்சு போடு. அடுத்தபடியாக வந்து அடுத்தபடியாக வந்து சில்லி பவுட்ரு வந்து போட போகிறோம். கோழிக்காலுக்கு அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். கொஞ்சம் தானே போட்டோம். கலர் போடு. போடுறேன், நல்லா போடுறேன். ஃபுல்லாக போட்டுருங்க. சில்லி பவுடர் ஒரு பாக்கெட் போட்டுருங்க. ஃபுல்லாக போடு. மற்றபடியாக வந்து சிக்கன் மசாலா போடலாம். தண்ணி சட்டியோட தண்ணி. நல்லா கலர் வந்துருச்சு ஃப்ரெண்ட்ஸ். நல்லா பாருங்கள், உங்களுக்கு வீடியோ நல்லா தெரியும். பாத்துடா. தண்ணி போடு. தண்ணி தேவையான அளவு தண்ணி ஊற்றிடலாம். மசாலா போட்டிங்களாப்பா? போடலாம். தேவையான அளவு தண்ணி ஊற்றிடுங்க. போட்டு போடு தண்ணி. இந்தமாரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ பார்க்கணும் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அப்போ தான் நம்ம சேனலுக்கு வந்து உடனுக்குடன் வீடியோ வந்துகிட்டே இருக்கும். உங்களுடைய கருத்து என்ன சக்திவேல்? இப்போ வந்து கோழிக்கால் சிக்கன் மசாலா போட்டு அது மாஸ்டர் வந்து சிக்கன் மசாலா போடுறாரு. தண்ணி ஊற்றிட்டு நல்லா சிக்கன் மசாலா போட்டு ஒரு கட்டிடுங்க. இதுக்கு முன்னே நம்ம வந்து பிரியாணி செய்வது எப்படின்னு சொல்லிட்டு டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குறேன், போய் பாருங்கள். போன வாரம் செஞ்சோம். இந்த வாரம் வந்து கோழிக்கால் எப்படி செய்யும், என்னென்ன வீடியோ இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோலாம் நம்ம கமெண்டில் வந்து சொல்லிகிட்டே இருங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் எவ்வளோ கமெண்ட் பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு நம்மளுக்கு வந்து கமெண்ட் பண்ணுறீங்களா அந்தளவுக்கு நம்ம வீடியோ வந்து போட்டுகிட்டே இருப்போம். டம் போட்டு விட்டுடலாம். ஒரு கொதி வந்தோடனே நம்ம இறக்கலாம். அதோட 1/4 மணி நேரம் கழிச்சு இறக்கலாம். அதோட ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கோழிக்கால் ரெடி பண்ணியாச்சு. 1/4 மணி நேரம் கழிச்சு எடுத்துட்டோம். இப்போ எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். கோழிக்கால் ஒன்று வந்து டேஸ்ட் பண்ணி பார்க்க போகிறோம் எப்படி இருக்குன்னு. வாங்க டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். ரொம்ப சூடாக இருக்குது. எல்லாம் ஒன்று கொடுப்போம். சாப்பிட்டு பார்க்கலாம் இப்போ எப்படி இருக்குன்னு. கோழிக்கால் நல்லா டேஸ்ட்டாக இருக்குது. உங்களுக்கு வந்து இந்த கோழிக்கால் செய்ய தெரியலனா எங்களுடைய வீடியோ பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. இதோட ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சாப்பிட்டு பார்த்துக்கலாம் எப்படி இருக்குன்னு. கால் போடுறா. நீ சாப்பிட்ட தம்பி. அவர் மாமா சாப்பிடுவார். ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து சாப்பிட்டு பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. கிரேவியோட இட்லி வந்து மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டு பார்க்கலாம். சூப்பராக இருக்குது கிரேவி கூட. இட்லி இருக்குங்க. இட்லியோட இட்லி போட்டு பார்க்கும்போது அருமையாக இருக்கு. அவனுக்கு இட்லி தானே இருக்கான் பைத்தியம். அருமையாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ வந்து நீங்கள் பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி இருக்குன்னு பாருங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பாய் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.